ஹாய் மக்களே. வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 6 நாள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குது. எப்படா சனி ஞாயிறு வரும்னு இருக்குது. ஆனால் இந்த சனிக்கிழமை கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாயாஜலம் மாதிரி இப்போ தான் காலையில் விடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே நைட்டு 9:30 ஆயிடுச்சு. என்ன செய்கிறது? சரின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக காலையில் தூங்கி எந்திரிச்சோம். பையனுக்கு லீவ் தானே, அவசர அவசரமாக எந்திரிக்க வேண்டிய வேலையும் இல்லை. அசால்ட்டாக எந்திரிச்சிட்டு நல்ல தண்ணி பிடிக்க தம்பி போனானா, தண்ணி இல்லை, நின்று போச்சு. ஏன்னா மற்ற நாள் காலையில் வெளில நான் 7 மணிக்கெலாம் வந்துடும், 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் போய் பிடிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அசால்ட்டாக எந்திரிச்சனால தண்ணி எடுக்க முடியலை. ஃபஸ்ட்டாக 2வது 9 மணிக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வேகமாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பாடு வச்சு நான் சாப்பிடல, அவனுக்கு மட்டும் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். வந்தால் சாப்பிட்டுட்டு அவன் விளையாட போயிட்டான். அவனை நான் வேலைக்கு போயிட்டு வந்து தேடி பிடிச்சி குளிக்க வச்சு திரும்ப குடத்தை கொடுத்து விட்டேன். சின்ன குடத்தை போய் தண்ணி வருதான்னு பாடுறானா, அப்பவும் தண்ணி வரல. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணியை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்க, இவனோட யூனிஃபார்ம் துவைக்க, வெளியில் உட்கார பேச, இப்படியே இருந்துட்டு மணி பார்க்குறேன் 9:30. இன்னைக்கு இவ்வளோ அசால்ட் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை டைம் போகிறதே தெரிய மாட்டேது. மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். சரின்னு பார்த்தா தூங்கிட்டான். நீங்களே பாருங்கள். இப்போ அடுப்பில் தோசை ஊற்றிட்டுருக்கேன். நீ எழுப்பி தோசையை கொடுக்கணும். அவன் சாப்பிடாம படுத்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ இருந்து அவன் சொல்லிட்டு தான் இருந்தான், தோசை ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு. இருடா, ஒரு நாள் தாண்டா வீட்டில் இருக்கோம், கொஞ்சம் அசால்ட்டாக சாப்பிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நானும் விட்டுட்டே தூங்கிட்டான். அப்புறம் வேகமாக ஒரு தோசையை ஊற்றிட்டேன். காலையில் வச்ச சிக்கன் கிரேவி இருக்குது. காலையில் நான் சாப்பிடல, அவன் மட்டும் தான் மதியானம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி கொடுத்து அவனை எழுப்பணும். முன்னாடியெல்லாம் சண்டேனாலே ஏதாவது ஒற்றை அடிப்போம், வீட்டில் துவைக்காமல் இருக்கும் துணி, அதெல்லாம் துவைப்போம். ஒரு மேட்டு துவைக்கிற வேலை, இல்லை துவைச்ச துணி மடிக்கிற வேலை, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது என்றைக்கு யூடிஎம் ஆரம்பித்து இந்த ஃபோனை கையில் எடுத்தேனோ அன்னையிலேருந்து வீட்டு வேலை சரியாகவே பார்க்குறதில்ல. வேலைக்கு போயிட்டு வர ஃபோனை பார்க்க உட்கார, சாயங்காலம் இவனை மதர்ஸா அனுப்ப, இப்படியே வீட்டில் கொஞ்சம் வேலை பார்க்க, டீ போட, நைட்டுக்கு சாப்பாடு செய்ய, சாப்பிட, அன்னன்னைக்கு பாத்திரம் வளர்க்குறது, ஒரு வாளி துணி சேர்ந்து போய் கிடக்கு. வீட்டில் இருந்தாலும் அதை செய்ய முடியலை. ஃபோனுக்கு நான் அடிமையா இல்லை இந்த ஃபோன் எனக்கு அடிமையான்னு தெரியலை. என்றைக்கு நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேனோ அன்னையிலேருந்து ஃபோனும் கைமா தான் திரிகிறேன். பக்கத்தில் கூட உட்காந்து பேசுகிறது இல்லை யார்கிட்டையுமே. சரி பரவாயில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பொழுது போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டு வேலை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. பையனும் தூங்கிட்டான், பையனே கவனிக்கிறது இல்லை சரியா. கொஞ்சம் மாற்றிக்கணும். சரி இப்போ தானே சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க தானே செய்யும். சரி, எனக்கு சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.